வராகி பக்தர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். வருகிற மாதம் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை பிரம்மாண்டமான பிரம்மோற்ச விழா நடைபெறுகிறது. நவசக்திக்கு ஆடி திருவிழா, பால் குடம் எடுக்க விழா, பன்னீர் குடம் எடுக்க விழா, எல்லாரும் கலந்துங்க. பிரம்மாண்டமான ருத்ர யாகம் நடக்குது. குழந்தை இல்லாதவங்க, தோஷம் உள்ளவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறவங்க, சிறு நோயிலிருந்து பெரிய நோய் வரைக்கும் பாதிப்பு உள்ளவங்க, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாத இருக்கிறவங்க, கணவன் சரியில்லாத வாழ்கிற வாழ்க்கை, மனைவி சரியில்லாத வாழ்கிற வாழ்க்கை, அவங்க எல்லாம் அந்த ருத்ர யாகம் காலை சரியாக 10 மணிக்கு நடக்குது. காலை 9 மணிக்கு பால் குடம் எடுக்க விழா, காலை 7லிருந்து 9 வரைக்கும் அறுசுவையான டிஃபனு, 10 மணிக்கு 10:30 மணிக்கு வராகியம்மனுக்கு சிறப்பு பூஜை, 11 மணிக்கு நவலிங்கத்துக்கு சிறப்பு பூஜை, 11 மணிக்கு வஜ்ரகாளி முப்பெரும் சக்திக்கு சிறப்பு பூஜை, மத்தியானம் அறுசுவையான விருந்து நடைபெறும். மாலை 4 மணிக்கு ரகுகால பூஜை, குங்குவார்ச்சனை, குத்துவிளக்கு பூஜை, அதுக்கு மேல் ராகுகால பூஜை, அருமையான சத்சங்கம். எல்லா விழாவிலும் இங்கு காலை மதிய இரவு அன்னதானம் 3 வேளை நடைபெறும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இப்போ நான் ஏன் அந்த ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுறதுல அவசியம் இல்லை. யாசகம் எடுக்காதர, கருணை இல்லை. இப்போ மலை சுத்தவங்கள்லாம் நீங்கள் நினச்சிக்கிற மாதிரிலாம் அரசாங்கத்துக்கே சொல்கிறேன், அது மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், தமிழக அரசுக்கும் சொல்கிறேன். 1 ரூபா தேடுவான், 1 ரூபா பில்லையை வைப்பான், 1,00,000 பேர் வருவான், 1000 ரூபாய் சேராது, என்னைக்கு ஆகாது அந்த காசு. அதனால் யார்கிட்டையும் பிச்சை கேட்காதரா. அவன் 1 ரூபாவும் வேணாம், அவன் எந்த தர்மமும் வேணாம். நான் படைச்சி வச்சுருக்கேன், அவங்க மனசில் பூந்து உனக்கு செய்வாங்க. அதனால தான் இந்த கோயிலில் உண்டி கிடையாது, தட்டு தீபார்த்தம் கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, ரசிப்ட் கிடையாது. உலகத்திலே ஓப்பன் தி டோர், ஓப்பன் தி டெம்பிள். சத்தியம் தெய்வ சக்தியால் 40 ஆண்டு காலம் இந்த கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது. உலகமே இன்னும் 2027 உலகத்தில் இருக்கிற 3,000,000 தேவர்களும் சப்த ரிஷிகளும் தவம் இருக்கிற இடம். ஆகவே எல்லோரும் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நவலிங்க நவசக்தி வள்ளலார் பீடத்தில் அமைந்துள்ள வராகி இல்ல திருவடியிலே அமருங்கள். 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, மலர்பந்தல் போடுங்க, புஷ்பம் கொடுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம்.